முதலமைச்சர் அன்றைக்கு அது உணர்வுபூர்வமாக பேசினார்கள். இருந்த போதிலும் இது எப்படி நம்ம ஒத்துக்கொள்ள முடியும்? வான்னு சொல்றது, வேண்டாம் சொல்றது, தண்ணி இல்லை வாங்க சொல்றது எப்படி சரியான நடவடிக்கையாக இருக்க முடியும்? இதை நான் டெல்டா காரன் என்ற முறையில், டெல்டா பகுதியை சேர்ந்தவர் என்ற முறையில் மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அருமைக்குரிய அருமை சகோதரர்களே, பேரவைத் தலைவர்களே, இது ஒரு பக்கம். நம்ம இந்த காவிரி பிரச்சனைக்காக மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்கள் 93ல் 86 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்த தலைவி மாண்புமிகு புரட்சி அம்மா 86 மணி நேரம் உண்ணாவிரதம். ஒரு பெண்மணி முதலமைச்சர் சொன்னார் 86 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார்கள். அது ஒன்று. 22 நாட்கள் எடப்பாடியார் அவர்கள் இந்த காவிரி பிரச்சனையில் நாடாளுமன்ற கூட்டணியில் இருந்த பொழுதும் நாடாளுமன்றத்தை முடக்கினார்கள். காவிரி பிரச்சனைக்காக எடப்பாடியார் அவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்கினார்கள். அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது ஒன்று. இதுல எங்களுடைய பங்கு பெரும் பங்காக இருந்திருக்கிறது. புரட்சி எம்ஜிஆர் காலம், புரட்சி அம்மா காலம், புரட்சி தலைவர் எடப்பாடியார் காலம். அதுக்கு பின்னால பேரவைத் தலைவர்கள 19 நிமிஷம் பேசியிருக்கீங்க. போதும். நீங்க அவருக்கு இல்ல இன்னொருத்தரோட உங்களை ஒப்புமைப்படுத்தி பேசக்கூடாது. சில விஷயங்களில் சில நிகழ்வுகளில் அவசியம் ஏற்பட்ட சில நிகழ்வுகளில் நல்ல கருத்துக்கள் பரிமாறப்படுகிற போது ஏற்புடையது என்றால் அதை அனுமதிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. உங்களை பொறுத்தவரை குறுக்கீடு இல்லாமல் 19 நிமிடம் பேசிவிட்டீர்கள். நன்றி சொல்லி முடியுங்கள். மேகதாது அணையை கட்டியே தீர்வுன்னு சொல்கிறார்கள். மேகதாது அணை கட்டிட்டா என்ன நிலைமை என்னாகும்? அங்கிருந்து டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அனுப்புறாங்க, திருப்பி அனுப்பப்படுகிறது. மத்திய அமைச்சர் சொல்கிறார், எதுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதற்கான காரணத்தை என்ன சொல்கிறார்? அதிகமான தண்ணீரை கேட்கிறார்கள், பெங்களூர் நகரத்துக்கு அதிகமான தண்ணீரை கொண்டு போக நினைக்கிறார்கள். அதே போல புனல் மின்சாரம் தயார் செய்ய நினைக்கிறார்கள், அதனால திருப்பி அனுப்பியிருக்கோம் சொல்லி அமைச்சர் சொல்கிறார். அவர் ஆள் பார்ட்டி கூட்டத்தை கூட்டுறார். உள்நோக்கத்தோடு சிவகுமார் நடந்து கொள்கிறார். எனவே நான் முதலமைச்சரை, இந்த அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுடைய ஜீவாதார பிரச்சனை. காவிரியிலே மேகதாதுவில் அணை கட்டப்பட்டு விட்டால் காவிரி எங்களுடைய டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும். எனவே உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை முன்னாடி நடக்காத நடவடிக்கை இல்லை. நம்முடைய மின்துறை அமைச்சர் சொல்வதை போல இதுக்கு முன்னால இல்லாத நடவடிக்கை இல்லை. அனைத்து கட்சி விவசாய சங்கங்கள் உள்ளடக்கிய அனைத்து கட்சியை கூட்டி இதற்கு உடனடி நடவடிக்கை, சட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என காவிரி டெல்டா பகுதியுடைய பிரதிநிதிகள் ஒருவன் இருக்கிற அளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு காவிரி டெல்டா பகுதி முழுவதும் எங்க பார்த்தாலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நெல் தேங்கி கிடக்கிறது. ஏற்கனவே எடுத்த நெல் இப்ப எடுக்கிற நெல் தேங்கி கிடக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 5 லட்சம், டெல்டா மாவட்டம் முழுவதும் 10 லட்சம் மூட்டைகள் தேங்கி கிடக்கிறது. அதனால அந்த மூட்டையும் மழையில நனைஞ்சு போது விவசாயிகள் கொண்டு வருகிற நெல் மூட்டையும் மழையில நனைந்து விடுகிறது. உடனடியாக எல்லா நேரடி நெல் கொள்முதல் இருக்கிற நெல்லை எல்லாம் உடனே நீங்கள் நகர்வு செய்து அனுப்பிட வேண்டும், கிடங்குகளுக்கு அனுப்பிட வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எனது மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், இறுதியாக ஒன்றை சொல்ல நினைக்கிறேன். இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால ஒன்றை சொன்னார்கள். அவர்கள் தேர்தல் அறிக்கையை பற்றி சொல்கிற பொழுது அறம், பொருள், இன்பம், இந்த 3 தலைப்புகளில் தான் உங்களுடைய அறிவிப்புகள் வந்துருந்துச்சு. இந்த பட்ஜெட்ல அறம் இல்லை. அறம் இல்லைன்னா நான் வேற மாதிரி சொல்லல. அறம்னா சொன்னதை செய்யணும்ல, சொன்னதை செய்யவில்லை. எந்த உங்களுடைய அறிவிப்புகள் எதுவும் நிதிநிலை அறிக்கையில் வரவில்லை. அறம் இல்லை, நிதி ஒதுக்கவில்லை, பொருள் இல்லை. அறமும் பொருளும் இல்லாதால் மக்களிடத்தில் இன்பம் இல்லை என்பதனை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.